நம்ம நந்தினியும் சூர்யாவும் இப்போ கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க சமயத்துல சூர்யா இருந்துட்டு, நான் சந்தோஷமா இருந்தாலும், சோகமா இருந்தாலும் நான் சரக்கு அடிப்பேன். ஆனா இப்பதான் அடிக்காம இருக்கேன். அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க சரக்கு அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லையே. அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொல்லும்போது, இல்ல என்னோட அப்பா தான் சொல்லியிருக்காரு. அங்க போயிட்டு வர வரைக்கும் நீ கொஞ்சம் குடிக்காம இரு. அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி, நீ இதுல என்ன இது பண்ணாத, போர்ஸ் பண்ணாத அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நந்தினி நின்றுட்டு, இல்ல சார் பக்கத்துல வீடு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க குடிச்சிட்டு கார் ஓட்டினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ரோடா தான் இருக்கும். ஏதோ ஹைவேல இருந்தா கூட பிரச்சனை இல்ல. அதுவும் வீட்டுல இந்த நேரத்துக்கு யாரும் இல்லையா, நீங்க இந்த இடத்துல நின்று சரக்கு அடிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்கும்போது நம்ம சூர்யாவுக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு நேரமா வாயை கட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கார்ல டிக்கில ஒளிச்சு வச்சிருந்த அந்த பாட்டில் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுவும் அந்த பிளேஸ்ல, அந்த இடத்துல, அதுவும் நடு ரோட்ல நின்னுட்டு சரக்கு அடிக்கிற சுகமே தனி அப்படின்ற சொல்லி காருக்கு முன்னாடி நின்னுட்டு இப்போ சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது நல்லதா இருக்கு. நம்ம நந்தினி பக்கத்துல நின்னுட்டு, சார் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க, அப்படியே ராவா அடிக்காதீங்க, கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அடிச்சாதான் அதுக்கப்புறம் குடல்லாம் வேகாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டது உடனே நம்ம சூர்யாவும் அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.